கதையை இங்கேயே முடிச்சிடறேன்டி. இந்த காட்டுல என்கிட்ட வசமா மாட்டினடி. என்ன மச்சான்? என்னாச்சு மச்சான்? எனக்கு எனக்கு பயமா இருக்கு பூமிகா. என்ன பயம் உங்களுக்கு? எனக்கு இந்த காட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ ஐயோ பாவம் அந்த வனதேவதை சாமி. எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு. அது பயந்து பயந்து தான் காட்டுல உட்கார்ந்து இருக்க போல இருக்கு. இல்ல மச்சான், சாமி எல்லாம் பயப்படாது. எல்ல காக்குற சாமி எந்த ஆபத்தா இருந்தாலும் நம்மள காப்பாத்திடும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. வாங்க மச்சான் வாங்க. மச்சான் இங்கே செருப்பு கழட்டிடுங்க, போலாம். கழட்டிடுங்க. வாங்க. உங்களுக்கு நல்லபடியா குணமாகணும்னு சொல்லி இந்த சாமியை கும்பிட்டுக்கங்க. சரி, நீ நல்லா கும்பிட்டுக்கோ. மூடிட்டு சாமி கும்பிட்றா. இதுதான் சரியான நேரம். இவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். இன்னையோட புழிஞ்சடி நீ. யார் கத்தி எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே. யாரையுமே காணோம். வாங்க மச்சான், பூஜை பண்ணலாம். மச்சான் மச்சான், என்ன
மச்சான் எதை தேடிட்டு போனீங்க? அது சாமி என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா? சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மச்சான். வாங்க பக்கத்துல வந்து கும்பிடுங்க. வாங்க. இல்லடி இந்த சூலத்தை வச்சு உன் கதையை முடிச்சிடறேன். என்ன சூலம் வேற இப்படி கிடக்கு? நீங்க வேற இப்படி விழுந்து கிடக்குறீங்க. முதல்ல எழுந்துறீங்க. நீங்க வாங்க எழுந்துறீங்க. என்னாச்சு? ஐயோ அடிக்கடி ஏதாவது பட்டுச்சா? என்னாச்சு? இல்ல பூமிகா, நான் சாமி கும்பிட்டுட்டே இருந்தேனா, அப்ப திடீர்னு யாரோ என்ன தூக்கி போட்டாங்களா. நான் அப்படியே பறந்து போய் அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். இந்த சுலாயுதம் எனக்கு மேல போய் அப்படியே அங்க வந்து விழுந்துச்சு. மச்சான் நீங்க இப்படி விழுந்தது, இந்த சூளை இப்படி கிடக்குறது எல்லாம் ஏதாவது தப்பு நடந்தாதான் இந்த மாதிரி அபசகுணம் காமிக்கும். வாங்க நம்ம போயிட்டு சாமி நல்லபடியா வேண்டிப்போ. வாங்க. வேணாம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம இன்னொரு நாளைக்கு வேண்டிக்கலாம். ஐயோ இல்ல மச்சான், நாம இதை உடனடியா சரி பண்ணி ஆகணும். இல்லனா தேவ குத்தமா போயிடும். வாங்க வாங்க போய் வேண்டிப்போம். வாங்க மச்சான். பூமிகா, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது. நம்ம இன்னொரு நாள் வந்து சாமி கும்பிடலாம். வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா. சரி சரி சரி. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. மச்சான் வாங்க. மச்சான் என்ன மச்சான் சாமியை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மச்சான், என்னாச்சு? இல்ல முதுகெல்லாம் வலிக்குது பூமிகா. வா வா நம்ம போலாம். வா வா வாங்க வாங்க. பார்த்து பார்த்து வாங்க. ஐயோ நான் வரேன் வசந்தா. கண்ணீர் விட்டு அழுதாவது சுப்ரியா மனசை கரைக்கணும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ கமலே கமலாலஜே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேகி தேகி மகாதேவி ச வித்மஹே விஷ்ணவதே ச சுப்ரியா. லக்ஷ்மீ பிரஜோதயா. என்ன சுப்ரியா, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நீங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்க, சாமி கும்பிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பார்த்து பேசுறதுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்ல. நானும் சாமி கும்பிட போறேன். நான் வரேன். நில்லுமா, இங்க பாருமா. நான் சாமி கும்பிட தான் வந்தேன். வீட்டுக்கும் நான் கிளம்பிட்டேன். உன் கார் வர்றத பார்த்தேன். உன்னை பார்க்கணும் பேசணும், அதுக்காக தான் இங்கேயே நிக்கிறேன்.
எனக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கணும்? என்கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு? என்னம்மா இப்படி பேசுற? இப்போதைக்கு என் மகனை பைத்தியத்துல இருந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியுமா? இது பாருங்க, நான் என்ன பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டரா? இல்லம்மா, உன் முகத்தாலதான் அவனுக்கு பைத்தியத்தை தெளிய வைக்க முடியும். நீங்க சொல்றதே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீ அவனுடைய பழைய நினைவுகளை மறந்துட்டு, அதாவது பழைய நினைவுகள்னு நான் சொல்றது அவன் உன்னை ஏமாத்தி காதலிச்சத, உனக்கு மதன் மேல உள்ள கோவத்தை மறந்து ஒரு டாக்டரா அவன் முன்னாடி போய் நின்னன்னு வச்சுக்கோயே, அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருமா? கண்டிப்பா தெளிஞ்சிருங்கிற நம்பிக்கை இந்த தாய்க்கு இருக்குமா? இந்த தாயோட ஆசையும் அதாமா. தயவு செஞ்சு அதை நிறைவேற்றி கொடுமா. இன்னைக்கு கூட மதன் கிட்ட நான் போன்ல பேசும்போது சுப்ரியாவை நான் பார்த்தேன்னு சொன்னப்ப அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமாமா? என் பேரை கேட்ட உடனே மதன் சந்தோஷப்பட்டதா சொன்னீங்களே, அப்ப உண்மையிலேயே உங்க பிள்ளைக்கு பைத்தியம் இல்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. ஆமா, உண்மையிலேயே அவருக்கு பைத்தியம் இல்ல. உண்மையிலேயே பைத்தியம் இருந்திருந்தா அவர் என்ன மறந்திருக்கணும். சரி, பூமிகா எங்க இருக்கா? மதன் கூட தான் இருக்கா. பூமிகாவை விட நான் போய் மதனை பார்த்தா பைத்தியம் தெளிய வைக்க முடியும்னு நீங்க நம்புறது தப்பு. உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி மதன் மனநல பாதிக்கப்பட்டிருந்தா அதை பூமிகாவால தான் சரி செய்ய முடியும். அப்படி எல்லாம் சொல்லி தட்டி கழிச்சிடாதம்மா. இத பாருங்க, பூமிகாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் என் வாழ்க்கையை சீரழிக்க நினைச்சதுக்கும் உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிருந்தா மதனுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை அது. நான் யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு அமெரிக்கா கூட நினைச்சனோ அந்த உங்க மகனை நான் டாக்டரை கூட பார்க்க விரும்பல. அந்த மதன் எக்கேடு கட்டு சீரழிஞ்சா எனக்கு என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. கோயில் வாசல்ல நின்னுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லாதம்மா. அது அப்படியே பழிச்சிட போகுது. எனக்கு வேற வழி தெரியல. என்ன ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. ப்ளீஸ் விட்டுடுங்க. என்ன இவ இவ்ளோ நடிச்சு இவன் மனசை மாத்த முடியலையே. வாங்க மச்சான். என்னாச்சு மச்சான்? மச்சான், மச்சான் என்னாச்சு மச்சான்? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க மச்சான், என்னாச்சு? சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க மச்சான். போ. இல்ல, நான் வரமாட்டேன். நான் இங்க போறேன். போ. பழனி முருகன் கனவுல வந்து என்கிட்ட ஓன்னு அழுகுறான். ஏன் இந்த உலகத்துல எல்லாரும் காதல வெறுக்கிறாங்க? நான் சுப்ரியா உயிருக்குற காதலிச்சேன். என் காதல பிரிச்சது நீதான். உன் கூட வரமாட்டேன். போ. மச்சான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மச்சான், உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கட்ட பொண்டாட்டி நான் உங்க கூட இருக்கும்போது இன்னொருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு மச்சான். ஒண்ணும் இல்ல, தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போ. உன்னை எனக்கு பிடிக்கல. போ. மச்சான், மச்சான் ஒண்ணும் இல்ல, தப்பு இல்ல. தப்புதான் மச்சான். தப்பு இல்ல மச்சான், தப்பு இல்ல. போ. இவ்வளவு இந்த பள்ளத்துல தள்ளி விட்ட வேண்டியதான். மச்சான் என்ன மச்சான் இங்க வந்து நிக்கிறீங்க? வாங்க போலாம். நான் வரமாட்டேன். போ. கல்யாணம் இருந்தாலும் காதல் தானே. என் காதல் நீ தானே பிரிச்சா. எனக்கு அது பிடிக்கல. போ. நீ எனக்கு வேணாம். நீ போ. மச்சான், மச்சான் நீ எனக்கு வேணாம். போ. என்ன மச்சான் பண்றீங்க? மச்சான், மச்சான், மச்சான்.
ஐயோ என்ன மச்சான், 2 பேரும் இப்படி மேல இருந்து கீழே விழுந்துட்டோம். இங்க இருந்து எப்படி போறது? நீ தான் அந்த பள்ளத்துல என்ன தள்ளி விட்ட. ஏண்டி என் காதலையும் பிரிச்சு என்னைய கொல்லலான்னு பாக்குறியா? ஐயோ தப்பு தப்பு, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல, நீ என்ன கொல்லதான் பாக்குற. நீங்க தான் மச்சான மேல இருந்து தள்ளி விட்டீங்க. நான் உங்களை பிடிக்கலாம்னு நினைச்சேன், நீங்களும் என் கூட சேர்ந்து விழுந்துட்டீங்க. என்ன மச்சான், நான் போய் உங்களை கொல்லணும்னு நினைப்பேனா? சரி, நீ என்ன கொல்ல நினைக்கலன்னா அப்ப நான் சொல்றதை கேட்கணும். சொல்லுங்க மச்சான், நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு மேல ஏறி போறேன். நான் மேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து உன்னை காப்பாத்துறேன். சரி சரி சரி. சரி, நான் அப்படியே மெதுவா கஷ்டப்பட்டு மேல ஏறுறேன். சரி சரி, அப்ப மேல ஏறுங்க. பாத்து ஏறுங்க. பாத்து மச்சான், விழுந்துற போறீங்க. பாத்து மச்சான். ஐயோ மச்சான் மச்சான் மச்சான், பாத்து மச்சான் மச்சான், பாத்து மச்சான் மச்சான் மச்சான், பாத்து மச்சான். ஐயோ பாத்து ஏறுங்க. ஐயோ பாத்து பொறுமையா இருங்க மச்சான், பாத்து போங்க. மச்சான் பாத்து மச்சான். ஐயோ கெட்டியா புடிச்சு ஏறுங்க மச்சான், சறுக்கி விழுந்துற போறீங்க. அப்பாடா மச்சான், நானும் மேல வர வழி பண்ணுங்க. என்ன மச்சான் சிரிக்கிறீங்க? என்னையும் எப்படியாவது காப்பாத்துங்க மச்சான். சனிய புழிஞ்சது இந்த பள்ளத்திலே கிடந்து சாகட்டும், நாயோ நிறைய வந்து சாப்பிட்டோம். டே மதன், எப்படியோ மென்டல் நடிச்சு ஏமாத்திட்ட. அப்பா, இப்பதான் நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. மச்சான், என்ன மச்சான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ அங்கே இரு, நான் போறேன். டாடா பை பை. மச்சான் மச்சான், காப்பாத்துங்க மச்சான். எங்க போறீங்க மச்சான்? மச்சான் 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 மச்சான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. ஐயோ மச்சான், நம்மள மறந்துட்டு போயிருப்பாரு போல இருக்கே.
தாயே, என்னை காப்பாத்த மாட்டியா? நான் கத்துறது யாருக்காவது கேக்குதா? கேட்டா இங்க வாங்கல. ஐயோ வனதேவதை தாயே, உன்னை நம்பி தானே நான் மச்சான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன நீ காப்பாத்த மாட்டியா?